السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து சில செய்திகளை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுத்ததை போல உலகத்தில் அவன் சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறார். இன்றைக்கு பெரும்பாலும் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் குடும்ப வாழ்க்கை சிதைந்து போனவர்கள் நிறைய இருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு பதிலாக சஞ்சலத்தை பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு அழகான ஒரு துஆவை எல்லா நேரமும் கேட்டு வர வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். உலகத்தில் மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி என்று தவிக்கக்கூடிய நேரத்தில் அதன் மூலம் நீங்கள் நிம்மதியை தேடிக்கொள்ளுங்கள் என்கின்ற துஆவை நமக்கு கேட்குமாறு சொல்லித் தருகிறார். பிள்ளைகளால் அவதிப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திருமண வாழ்க்கையில் மனைவியின் மூலமாக நொம்பலத்தை அனுபவிப்பவர் இருக்கிறார்கள். கணவன் மூலமாக மனைவிக்கு கஷ்டத்தையும், மனைவியின் மூலமாக கணவனுக்கு கஷ்டத்தையும் ஏற்படுத்தி அதிலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில மக்களும் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குடும்ப வாழ்க்கையில் மனித சமூகம் எப்படி நிம்மதி அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நீங்கள் எல்லா நேரத்திலும் துஆ செய்யுங்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. நாங்கள் திருமணம் செய்திருக்கக்கூடிய மனைவியின் மூலமாகவும் எங்களுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுத்த அந்த குழந்தைகளின் மூலமாகவும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். மனைவியின் மூலம் சந்தோஷம் பெற வேண்டும், கணவனின் மூலமாக மனைவி சந்தோஷம் அடைய வேண்டும். அதே போன்று நாம் ஈன்றெடுத்த பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்க வேண்டும். இந்த மூன்று அடிப்படைகளிலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் பொழுதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை மனமகிழ்ச்சியானதாக அமையும். அதை விடுத்து அது மோசமாக அமைந்து விடுமையானால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்குண்டான நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பெண்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணினுடைய இயல்பான குணத்தை குறித்து அவன் புரிந்தாக வேண்டும். பொதுவாக பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய சில குணங்கள் அவசர குணங்களாக இருக்கும்.
வெடுக்கென்று பேசக்கூடிய தன்மைகள் இருக்கும். சில நேரங்களில் அனுசரித்து போகாத குணங்கள் அவரிடத்திலே இருக்கும். சில நேரத்தில் பண்பற்ற குணங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த குணங்களை பண்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவனாக ஒரு ஆண்மகன் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் ஒருவனை திருத்துவதற்கு நாம் கையாளக்கூடிய முறை, சில நேரம் நாம் இப்படி சொல்லுவோம் அல்லவா, நான் அவனிடத்தில் கோபமாக நடந்தால் என் கோபத்தை வைத்து அவன் அடங்கி போய் விடுகிறான், அல்லது மிரட்டலின் மூலமாக அவனை அடக்கி வைக்கலாம், அல்லது அவர்களை அடித்து துன்புறுத்துவதன் மூலமாக அடக்கி வைக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அவர்களுக்கு தகாத வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்தி அவர்களை அடக்கி வைக்கலாம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற அற்புதமான தகவலை சொல்லித் தருகிறார்கள். இஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, நீங்கள் பெண்களிடத்தில் நளினமான முறையில் அழகான முறையில் உபதேசங்களின் மூலமாக நீங்கள் அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், நல்ல வார்த்தைகளை அவர்களிடத்திலே பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் பெண்களை சீர்திருத்தப்படுத்துவதற்குண்டான ஒரு வகையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்லுவார்கள். அந்த பெண்கள் அவர்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். நமக்கு சொல்லித் தருகிறார்கள் விலா எலும்பு எப்படி இருக்கும், கோணலாக இருக்கும், அதிலும் மேற்புறத்து எலும்பு என்பது மிகவும் கோணலாக இருக்கும். அதே போன்றுதான் ஒரு எலும்பு எப்படி வளைந்து கோணலாக இருக்கிறதோ அதே போன்றுதான் பெண்களினுடைய சில குணநலங்கள் கோணலை போன்று இருக்கும். அவர்களை சீர்திருத்துவதற்குண்டான வழி நாம் தமிழிலே சொல்லுவோம் அல்லவா, பாம்பையும் அடிக்க வேண்டும் குச்சியும் ஒடியாமல் இருக்க வேண்டும். அப்போ எந்த அளவிற்கு அதை நளினமான முறையிலே கையாளுவதற்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த கோணலை நீங்கள் சரி செய்வதற்கு மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முனைப்படுவீர்களேயானால் அந்த எலும்பு உடைந்து போகும். அதே நேரத்தில் அந்த எலும்பு கோணலாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று நீங்கள் சீர்திருத்தம் செய்யாமல் இருப்பீர்களேயானால் அது கடைசி வரை கோணலாகத்தான் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் சீர்திருத்தம் செய்யாமலும் இருந்து விடாதீர்கள், அதே போன்று அவசர முடிவையும் எடுத்துவிட்டு நீங்கள் அந்த எலும்பை உடைத்து விடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த உடைப்பதுதான் தலாக் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இன்று நிறைய பார்க்கிறோம் அல்லவா, ஒரு நேரத்தில் ஆண்மகன் தன்னை அடங்காத மனைவி என்கின்ற நிலையை பயன்படுத்தி தலாக்கு சொன்ன காலங்களெல்லாம் போய் இந்த கணவனிடத்தில் எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று ஒரு மனைவி கணவனை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் நிறைய போய்விட்டது. நாம் யோசித்து பார்க்கிறோம், மிகப்பெரிய முசீபத்தினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்திலே போகக்கூடிய நேரத்தில் ஒரு நிலைமைகளை குறித்து நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அதிகமான முறையில் 100க்கு மேற்பட்டதல்ல 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தன்னுடைய கணவனிடமிருந்து மன விடுதலையை கோரக்கூடிய நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் பெண்களிடத்தில் நீங்கள் உபதேசம் செய்தவர்களை சீர்திருத்துங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் சில நேரங்களில் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய மோசமான சில செயல்பாடுகளாக இருந்தாலும் வார்த்தை பிரயோகத்தில் கடினமான போக்கை அவள் கையாண்டாலும் கூட அதை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஆண்களுக்கு சில செய்திகளை சொல்லித் தருகிறார்கள், இவர்கள் பொறுத்து போக வேண்டிய செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெண்களிடத்தில் எல்லா குணங்களும் உங்களுக்கு சரியான முறையில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, எல்லா குணத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் பெண்களிடத்தில் குணங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சில நேரத்தில் முரண்பட்ட குணங்கள் இருக்கும். அதே பெண்ணிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வேறொன்றை கொடுத்து அங்கே அற்புதமான வாழ்க்கையையும் அந்த பெண்ணிடத்திலே நடத்துவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்திருப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற போது நீங்கள் பெண்களை அறவே வெறுத்து விடாதீர்கள், மொத்தமாக வெறுத்து விடாதீர்கள். லா யஃபருக்கு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் வ ரதிய மின்ஹா ஆகர். ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில பெண்கள் பேசக்கூடிய நேரத்தில் வெடுக்கென்று பேசலாம், சட்டென்று அவர்கள் கோபப்படலாம். அதே நேரத்தில் நீங்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அருமையான முறையிலே வளர்ப்பார்கள், ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுத்து வளர்ப்பார்கள், அழகான முறையிலே உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வெறுமனை நீங்கள் அவர்கள் வெறுக்கென்று பேசுகிறார்கள் என்பதற்காக அற்புதமான குணநலங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அல்லவா, அந்த குணநலன்களை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பேசக்கூடிய பேச்சை
நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவளிடத்தில் ஏராளமான நல்ல குணங்கள் இருக்கும், அதை நீங்கள் பொருந்திக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பொதுவாகவே கணவன் மனைவியினுடைய அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை புரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுவார்கள். ஆயிஷா அம்மாவிற்கும் பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வரலாற்றை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் அந்யோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் கசிவதை பார்க்க முடியும். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மரணம் அடைந்தவர்கள். அதற்கு அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிகளோடு குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள், ஒன்றன் பின் ஒன்ற தொடர்ச்சியாக. அத்தனைக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை இந்த மிச்சம் இருக்கக்கூடிய எந்த மனைவியும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் எந்த நேரத்திலும் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலும் சொல்லுவார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முற்படுத்தி பேசக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கும், எப்பொழுது பேசினாலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசாத நாட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பேசுவதை பார்த்து என்ன வயதான பெண்ணை குறித்து இவ்வளவு அவர்கள் பேசுகிறார்களே என்று நான் உள்ளூர அவ்வளவு தூரம் பொறாமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா நீ எப்பொழுது என் மீது கோபமாய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும், எப்பொழுது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதும் தெரியும். உண்மையில் ஒரு மனைவி எந்த நேரத்தில் கோபத்தோடு இருக்கிறாள், எப்பொழுது அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்பதை கணிக்க கூட தெரியாத ஒரு ஆண்மகனாக இருப்பதற்கே தகுதியில்லை என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னபோது ஆயிஷா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்னுடைய கோபத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார்கள், உன்னுடைய பேச்சை வைத்து நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னிடத்தில் பதில் சொல்லுவாய் அல்லவா, அந்த பதிலை வைத்து நான் எப்படி கடித்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஏதாவது ஒன்று நீ செய்யுமா அப்படின்னு உன்னிடத்தில் நான் சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு என் பேரை நீ சொல்லிவிட்டால் என் மீது சந்தோஷத்தோடு நீ அந்த பதிலை சொல்லுகிறாய் என்பதை நான் புரிந்து கொள்வேன். என் மேலே கோபமாக இருந்தால் முஹம்மது என்ற அந்த வார்த்தையை சொல்லாமல் ரப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று என் பெயரை சொல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை சொல்வாய் அல்லவா, இந்த 2 வார்த்தை பிரயோகங்களை அப்படியானால் நாம் யோசித்து பார்க்கிறோம். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தையை எவ்வளவு நுட்பமாக கவனித்து இந்த அளவிற்கு விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், ஆமா யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய கோபத்தையும் உங்கள் மீது உண்டான மகிழ்ச்சியையும் நீங்கள் சரியாக புரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, நாயகமே, ஒரு காலம் உங்களை ஆத்மார்த்தமான ரீதியில் உங்களை வெறுக்கவில்லை, உங்கள் மீது நாம் கோபம் கொண்டாலும் கூட உங்களுடைய பெயர் உச்சரிப்பைத்தான் நான் தவிர்த்து கொண்டேனே ஒழிய உங்களை எந்த காலத்திலும் நான் தவிர்த்து கொள்ளவில்லை நாயகமே என்று பதில் சொல்லுவார்களானால் அந்த கணவன் மனைவியினுடைய அந்த புரிதல் இருக்கிறது அல்லவா, அற்புதமான புரிதலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கென்றே தனிப்பட்டு சொல்லி தருகிறார்கள். முதல்ல புரிதல் இருக்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ, உங்களுக்கு எதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதில் இன்னொரு பங்கை நீங்கள் மனைவிக்காக கொடுத்தாக வேண்டும். நீங்கள் ஒரு துணி எடுக்கிறீர்களா, உங்களுடைய மனைவிக்கும் அதிலே பங்கு கொடுங்கள். நீங்கள் நல்ல உணவை சாப்பிடுகிறீர்களா, உங்களுடைய மனைவிக்கும் அதிலே பங்கு கொடுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஏதாவது ஒரு நேரத்தில் கோபம் வந்து விட்டதானால், சில நேரத்தில் சில பேர் முரட்டுத்தனமாக இருப்பார்கள் அல்லவா,
அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் தயவு செய்து முகத்திலே அடித்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுவணுவாக கற்றுக் கொடுக்கிறார்கள், நீங்கள் முகத்திலே அடித்து கொள்ளாதீர்கள். சில பேர் சட்டுன்னு செவத்தில் அறைவாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் முகத்திலே அடித்து கொள்ளாதீர்கள், அருவருக்க தகுந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். அது மனைவியை குறித்தோ அல்லது மனைவியினுடைய வீட்டை குறித்தோ நீங்கள் தவறுதலான வார்த்தை பிரயோகங்களை, அருவருக்க தகுந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். இப்படி பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய சிக்கலை அது உண்டு பண்ணும் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தந்துவிட்டு சொல்கிறார்கள், இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை யார் வாழுகிறார்களோ, ஊர்லாம் நல்ல பேர் எடுத்துடலாம், ஊரில் நல்ல பேர் எடுத்துடலாம், நண்பர்களிடத்திலே நல்ல பேர் எடுத்து விடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், உண்மையில் நீங்கள் யாரிடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டுமானால் உங்களை திருமணம் முடித்து வந்திருக்கக்கூடிய மனைவி இருக்கிறாள் அல்லவா, அவள் உங்களை நல்லவர் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் உண்மையில் நல்லவர். ஹைருக்கும் லி அஹ்லிஹி, அவர் குடும்பத்திலே யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறப்பானவர் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் குடும்பத்தில் நான் சிறந்தவர் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து இந்த வார்த்தை சொல்லுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. நாம் மட்டும்தான் யோக்கிய அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் குடும்பத்தில் நான் சிறந்தவன். உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு இவ்வளவு செய்தியை சொல்லிவிட்டு ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், சிறந்த பெண் யார் என்று சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவங்கள நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். உண்மையிலேயே ஒருத்தருக்கு அப்படி ஒரு மனைவி அமைந்து விட்டால் உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர். பார்த்த உடனே சந்தோஷம் கிடைக்க வேண்டும். ஏன்னா வெளியில் பல்வேறு அலுவல்களை செய்துவிட்டு அலுவல்களினுடைய பிரச்சனை, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வெளிமக்களினுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் சேர்ந்து சுமந்து வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா ஏதாவது ஒன்றை சொல்லக்கூடிய நேரத்தில் வலிக்கு மேல் வலியை கொடுக்கக்கூடியவள் இருக்கிறாள் அல்லவா, அவள் சிறந்தவள் அல்ல. அங்கே ஆறுதலான வார்த்தைகளை யார் சொல்லி அவனுக்கு ஆசுவாசப்படுத்துகிறார்களோ அவர்கள் சிறந்தவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவங்கள பார்த்தாலே சந்தோஷம் கிடைக்க வேண்டும், இவள் சிறந்த பெண்மணி என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், சில நேரத்தில் நம்ம ஏதாவது சொன்ன உடனே அதை அப்படியே மனமுவந்து கட்டுப்படுகிறாள் அல்லவா, அந்த கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவள் சிறந்தவள் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்லுவார்கள், எந்த தருணத்திலும் அவள் மிக மோசமான நடத்தை இல்லாமல் அந்த கணவனுடைய பணத்தையும் பாதுகாக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், அவள் தன்னையும் பாதுகாக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். உலகத்தில் இன்று நாம் பார்ப்போமே ஆனால் இந்த மூணாவது லிஸ்டிலிருந்து நிறைய பேர் வெளியேறி விடுகிறார்கள். கணவன் எவ்வளவோ சம்பாதித்து மனைவி என்ற அடிப்படையில் அவர்கள் பணத்தை கொடுக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அந்த பணத்தை ஏமாற்றக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா. அங்கே இரண்டு விதமான தவறுகள் நடப்பதையும் பார்க்கிறோம். ஒன்று, தன்னுடைய கற்புக்கும் உத்தரவாதம் இல்லாமல் நடக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், கணவனுடைய பணத்தை உதாசீனப்படுத்தக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் அல்லவா. யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று விஷயத்தை சொல்லிவிட்டு நிறைய விஷயத்தை கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய நேரத்தில் அவள் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறி போய் விடுகிறார்கள். அதே நேரத்தில் எப்படி ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு தாயினுடைய காலடியிலே சொர்க்கத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறானோ, தாய்க்கு வழிபட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறானோ, அதே போல ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஐவேளை தொழுது ரமலானிலே நோன்பு நோற்று யார் சரியான முறையிலே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து தன்னுடைய கற்பையும் அவர்கள் பாதுகாத்து நடக்கிறார்களோ அங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கத்தில் பல வாசல்கள் இருக்கிறது, நீ எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்திலே போய்கொள்ளலாம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ சொர்க்கத்துக்கு ஒரு பெண்ணு போக வேண்டுமானால் நிறைய அமல் செய்ய வேண்டும் என்பதல்ல, ஒழுங்கான முறையில் ஒரு கணவனுக்கு கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு மனைவி சொர்க்கத்துக்கு போய் விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேடுகட்ட பெண்களையும் சொல்லுகிறார்கள், யாரு இந்த கணவனிடத்தில் தகுந்த காரணம் இல்லாமல், ஒன்று கணவனாக இருக்கக்கூடியவன் மோசமான நடத்தை உள்ளவனாக இருக்கிறார், அல்லது வேறு விதமான முறையில் அவன் ஈமான் இல்லாதவனாக இருக்கிறார், இப்படி உள்ள சூழலை தவிர
சம்பந்தம் இல்லாத சின்ன சின்ன சில்லறை காரணம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி உள்ள காரணத்திற்காக இந்த கணவனிடத்திலே வாழ பிடிக்கவில்லை என்று நீ தலாக்கு விடு என்று யார் கேட்கிறார்களோ அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு போக மாட்டாள் என்பதல்ல, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். உலகத்தில் இன்றைக்குண்டான சூழ்நிலையில் ஒரு பெண்ணை தலாக்கு வாங்க வைப்பதற்குண்டான காரணிகள் யார் என்று பார்த்தால் முதலாவதாக பெற்றோர்களும் அந்த பெண்ணினுடைய தோழிகள் அல்லது ஆண்களுடைய தோழர்கள், இவர்கள்தான் இன்று குடும்ப வாழ்க்கையை சிதைக்குவதிலே மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனநல மருத்துவரிடத்தில் ஒரு பெண்மணி ஒரு வழக்கை தொடரும். எனக்கு என்னுடைய கணவன் வழிதவறி போய்விட்டார், இவ்வளவு நாள் என்னுடைய கணவன் நன்றாக இருந்து என்னை வழிதவறி போய்விட்டார். அந்த வழித வருவதற்கு காரணத்தை கேட்டபோது அந்த மனைவியை அழைத்து அந்த மனநல மருத்துவர் கேட்கிறார், ஏமா உன் கணவர் வழிதவறி போனார்? அப்போ அந்த பெண்மணி சொல்லுகிறாள், என்னுடைய கணவனை முதலாவதாக நான் சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தோழிகளெல்லாம் சொன்னார்கள், நீங்கள் உறவுக்கு நீங்கள் மறுத்துக்கொள் என்று என்னிடத்தில் சொல்லி கொடுத்தார்கள். அவன் முதல் நாள் பார்த்தான், 2 நாள் பார்த்தான், 3 நாள் பார்த்தான், சரியான முறையில் உறவுக்கு அவள் இடம் கொடுக்கவில்லை என்பதால் அவனுக்கு விரக்தியினுடைய உச்சத்திலே போனவன் தவறான வழிக்கு அவன் போனான். கடைசியில் அந்த மனைவி இடத்தில் அவன் இல்லற வாழ்க்கையை துவங்கலாம் என்று வருகிற போது அவனிடத்தில் இயலாமை ஏற்படுகிறது. என்னுடைய கணவனுக்கு இயலாமை வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இயலாமைக்கு காரணம் யார் என்று பார்த்தால் அந்த பெண்ணினுடைய தோழிகள் தவறான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அதை அப்படியே அவள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு என்பதை அங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி நம்ம சொல்லி வளர்க்குறோம் இல்லையா, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், வீட்டில் ஒரு பெண் ஏதாவது குறை சொல்கிறாள் என்றால் பிரச்சனை இல்லை, நீ படித்தவமா, அதனால் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னுடைய காலில் நீ சம்பாதித்து இருந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நாம் அந்த குடும்பத்தை 2ஆக பிரித்து கொண்டு வீட்டில் உட்கார வச்சிடறோம். ஆனால் இது யார் செய்கிறார் என்ற பெற்றோர்களே செய்கிறார்கள். இந்த அவல நிலை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக வாப்பமா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளை வாழ விடாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவியாக அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா, கணவனுக்கு எதிராக யார் தூண்டி விடுகிறார்களோ, தவறான கருத்துக்களை சொல்லுகிறார்களோ, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை எப்படி சொல்லி ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்கின்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், தோழர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், ஒழுங்கான வாழ்க்கைக்கு கணவனுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், மனைவிக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் சரியான முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான துஆவை சொல்லிக் கொடுத்தான் அல்லவா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, நீங்கள் கண்குளிர்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குடும்பம் என்கின்ற அற்புதமான தேன்கூட்டை கடைசி வரை தேன் சுவையாக ஆக்கி கொடுப்பார். அது இல்லாத பட்சத்தில் தேன்கூடு கலைந்து விட்டால் எப்படி சிதிலடைந்த ஒரு கெட்டிடம் சிதிலடைந்து போய்விடுகிறதோ அதே போன்று குடும்பம் சிதிலடைந்து விடும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா மக்களினுடைய வாழ்க்கையிலும் அதை நல்ல முறையாக ஆக்கி தருவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.